கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கூட மார்க் எழுதின புஸ்தகம் அதில் 9ஆம் அதிகாரம் அதோடைய 34லிருந்து 37 வரை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதல் இடத்த நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, படிக்கின்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல ஒரு தலைவராக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நிர்வாகத்தில ஒரு வேலை பார்க்கிற நபர்களா இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இல்ல சபையை நடத்தக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் என்று சொல்லிப்புடுவாங்க. அந்த முதல் இடத்த எல்லாரும் விரும்பத்தக்கது. நல்லது. ஆனா, வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மார்க் எழுதின புஸ்தகம் அதோடைய 9ஆம் அதிகாரம் 34, 37 உள்ள வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுறாங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு இடத்துக்கு என்ன செய்தார்ன்னா, கப்பர்நகூமிலிருந்து அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் என்ன செய்தார்ன்னா, அங்கு அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, கூடி ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க. வீடுல வந்து இயேசு கேட்கிறாரு, "என்னப்பா நீங்க வழியில நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அமைதியில இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லும்போது கேட்கும் பொழுது, அவங்க அங்க சொல்லுறாங்க, "நான் யார் பெரியவன்?" என்று சொல்லி. ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லுகிறாரு, நீங்க முதல் இடத்த விரும்புறீங்க அப்படின்னா, நீ எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கடைசியான எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவராக இருக்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளைய என்ன செய்யும்? முன்னாடி நிப்பாட்டி, இந்த சிறு பிள்ளைய போல, இந்த சிறு பிள்ளைய நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள். என்னை ஏற்றுல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலயும் நாம என்ன செய்யப்பட வேண்டும்னா, இந்த சிறு பிள்ளையைப் போல ஏன் சிறு பிள்ளைய ஆண்டவர் இயேசு அதில காமிச்சாருங்கன்னா, சிறு பிள்ளைகள்ட்ட என்ன இருக்காதுன்னா, கள்ளம், கபடம் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது அப்படியே ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையைப் போல நீங்க என்ன செய்யுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன இல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இயேசு அவங்களுக்கு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இந்த நாட்கள்ல முதல் இடத்த நம்ம விரும்புறோம் அப்படின்னா, அந்த முதல் இடத்த விரும்புகிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர, சகோதரிகளே, அந்த முதல் இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சிறு பிள்ளை போல நம்ம தாழ்த்தப்பட வேண்டும். இந்த சிறு பிள்ளையுடைய குணாதிசயங்கள நம்முடைய வாழ்க்கையில வளர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ன்னு சொல்லி, இந்த காலை வேளையில உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.